வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். மாலை பக்ஷ சமையல் ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வறுத்தரைச்ச மோர் குழம்புன்னு ஒன்று பண்ண போகிறோம். அது சுண்டைக்காய் தான் மட்டும் போட்டு, அப்புறம் வாழைப்பூ பருப்பு உசிலி, அப்புறம் இன்றைக்கி அள்ளி போட்ட ரசம் அண்ட் இன்னையோட ஒரு பலகாரம் வரும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ்லி உங்களுக்கு ஒரு 15 டேஸ்க்கு வரும். எல்லாருக்கும் இது உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க எல்லோரும். ஸோ இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். என்னென்னு கேட்டீங்கன்னா, துவரம்பருப்பு ஒரு கரண்டி, கடலைப்பருப்பு ஒரு கரண்டி, ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துட்டுருக்கேன். அதில் ஒரு 3-4 வத்த மிளகா போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு. 2 ஹவர்ஸ் இருந்தாலே போதும், ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே போதும். அதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சிட்டு நம்ம பண்ண போகிறோம். ஒரு புஸ்லிலாம் பண்ண தெரியாதவா இல்லை, கண்டிப்பாக புதுசாக யார் பண்ணுறீங்களோ அவளுக்கோசரம் சொல்லிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வறுத்தரைச்ச மோர் குழம்பு கொண்டாந்து வறுத்தெடுத்துடலாம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தூரம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாவத்தல் 4 போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்டக்க வெந்தயம் போட்டிருக்கேன். ஸோ யூஸ்வலி மோர் குழம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஊற வைப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வறுத்தரைச்சி விட்டுடுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம யூஸ்வல் மோர் குழம்புக்கு பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் சேர்ப்போம். அதெல்லாம் இதுக்கு கிடையாது. பச்சை மிளகாலாம் இல்லைன்னா டக்குன்னு அப்படியே நீங்கள் வரமிளகா போட்டு கூட பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இன்னும் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் வச்சுருக்கேன். அடுப்பை அணைச்சிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பச்சையாக ஜீரகம், இதில் கொஞ்சம் ஆற விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் ஆறட்டும், அரைக்கலாம். இது வாழைப்பூ நல்லா பொடியாக நறுக்கி மோரில் போட்டு வச்சுருக்கேன். பருப்பு சிலிக்குது. மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு. இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இதை தண்ணி விட்டு அரைச்சிடலாம். நல்லா அரைச்சாச்சு. இதில் ஆட் பண்ணுறேன். யூஸ்வலி இந்த வறுத்தரைச்ச மோர் குழம்புக்கு உளுத்தம்பருப்பு தான் வறுத்துட்டு இது பண்ணுவா. பட் மாலை பட்சத்தும் போது அமாவாசைக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னா உளுந்தும் தயிர் மோரும் சேரக்கூடாதுன்னு சொல்லுவாள். நிறைய பேருக்கு அதுக்கான காரணம் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அது நல்லது கிடையாது. அதனால மாலை பட்சத்தும் போது நம்ம கொஞ்சம் துவரம்பருப்பு இது யூஸ் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது. ஆர் உளுந்து சேர்த்து பண்ண வேண்டாம். இது குழம்புக்கு தேவையான கருவேப்பிலை, உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்டே போடுறேன். மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். ஸோ இது ரெடியாக எடுத்து இதுக்கு நமக்கு அரிசி மாவு வேணுமான்னு கேட்டேன்னா தேவை இருக்காது. ஏன்னா பருப்பு நல்லா வச்சு அரைச்சி இதில் விட்டுருக்கோம். இதுவே திக்காக தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததும் நம்ம இதில் சுண்டைக்காய் தாளித்து கொட்டினோன்னா ரெடி ஆகிடும். இது வெந்துடுத்து. இதை வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம காய் பண்ணலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் அரிசி மாவும் போட்டுடுறேன் இதில். பிகாஸ் சம்டைம்ஸ் அது உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இங்கே அதை போட்டே பண்ணிட்டுருக்கோம். இதில் நான் பெருங்காயப்பொடி மட்டும் போட்டிருக்கேன். இப்போது ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்டே பெருங்காயப்பொடி போட்டிருக்கேன். வாழைப்பூலையும் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக விட்டுருக்கோம். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். சுண்டைக்காய் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க.
இதுக்கு சுண்டைக்காய் தான் போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பூசணிக்காய் போட்டுக்கிறேன்னா போட்டுக்கலாம், வெண்டைக்காய் போட்டுக்கிறேன்னா போட்டுக்கலாம், உங்கள் சௌகரியம் இது. தான் இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். சுண்டைக்காய் மட்டும் வறுத்து போட்டு இந்த குழம்பு பண்ணினாலும், அதாவது ஒன்றுமே இல்லாத அன்றைக்கி பச்சை மிளகா இல்லை, ஒன்றுமே இல்லை, டக்குன்னு ஏதோ ஒரு இது பண்ணணும் அப்படின்னா அன்றைக்கி நம்ம இந்த மோர் குழம்பு பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு இது. ஒரே மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இந்த சுண்டைக்காய் பொரியணும் நல்லா எண்ணெயில் சிம்மில் வச்சுன்னு பொரிச்சிடும்போது நல்லா வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும். அது வாய்க்கும் மணமாக இருக்கும், உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இது இப்போ சுண்டைக்காய் வத்தல் உப்பு போட்டு தான் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா மோர் குழம்புல பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. ஸோ வறுத்தரைச்ச மோர் குழம்பு சுண்டைக்காய் வத்தல் போட்டு தான் ரெடி ஆகிடுது மோர் குழம்பு. அடுத்தது பருப்புசிலிக்கு வறுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். வேட்டில் வச்சு எடுத்தேன்னா இந்த 3 ஸ்பூன் கூட விட வேண்டாம், ஜஸ்ட் 1 ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு மட்டும் விட்டேன்னா போகிறோம். உங்கள் சௌரியம் போல் பார்த்து பண்ணிக்கோங்க. அரைச்ச அந்த பருப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இட்லி பாத்திரத்தில் வேட்டில் வச்சுட்டு எடுத்து ஊற்றேன்னா இவ்வளோ கூட எண்ணெய் வேண்டாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தண்ணிலேருந்து வடித்தா எவ்வளோண்டா எடுத்துருத்தில்ல. கருவேப்பிலை, மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், அரைச்சி இந்த பருப்பெல்லாத்தையும் இதில் சேர்த்துடணும். இது ரொம்ப வழுமூணாக அரைச்சிக்காதீங்க, கொஞ்சம் கரக்கரன்னு இருந்தால் தான் நல்லா வரும் பருப்பு எப்படின்னு. இனிஷியலி இப்படி இருக்கும், கொஞ்சம் நாளைக்கு மூடி போட்டு நல்லா இது பண்ணுங்க. ஸோ இதை நல்லா மூடிட்டு நல்லா உசிலிச்சுட்டே இருக்கணும். அப்பப்போ திறந்து கலரி விட்டுட்டு இருந்தேன்னா நல்லா உதிர்ந்து போயிடும். இது ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு ஆகும். நம்ம இதை மெதுவாக உதிர்ந்துட்டே பார்க்கலாம். இதை வாழைப்பு பருப்புஸ்லி பார்த்தீங்கன்னா நல்லா ஜோராக உதிரியாக எடுத்து எப்படி இருந்தது நீங்களே முன்னாடி பார்த்து மெதுவாக மூடி உசிலிச்சோன்னா இந்த மாதிரி ஆகிடும். அது இதே அடுப்புலையா பண்ணினேன்னு கேட்டேன்னா ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், இல்லை நான் உள்ளே கொடுத்து மெதுவாக உசிலிக்க சொல்லிவிட்டு நான் அடுத்த ஐட்டம்லாம் வந்துட்டேன். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு உதிர்த்து வரைச்சி இப்படி காமிச்சிருக்கேன். எவ்வளோ உதிரியாக இருக்கு பாருங்க. ஆனால் இது வந்து வெறும் கடலைப்பருப்பு மட்டும் போட்டேன்னா அடைக்கும். ஸோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கடலைப்பருப்பு அண்ட் துவரம்பருப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அள்ளி போட்ட ரசம் நிறைய பேருக்கு தெரியும் எப்படி பண்ண போகிறது. அள்ளி போடுறதுனா ஜஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே போட்டு கொதிக்க விட்டு ரசம் பண்ணுறது தான். ரொம்ப ஈஸி, குவிக்காக ஆகிடும், 10 நிமிஷத்துக்குள்ளே ஆகிடும் இந்த ரசம். எல்லாருக்குமே ரொம்ப, அதாவது சட்டுன்னு பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு ரசம். இதில் வந்து ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன், சின்ன சைஸில் இருக்க 2 தக்காளி போட்டிருக்கேன். அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் இல்லைன்னா பெரிய நெல்லிக்காய் சைஸ் அப்படின்னு சொல்லலாம், அந்த சைஸில் ஒரு புளியை அப்படியே போடுறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து ரசப்பொடி போட்டிருக்கேன், கருவேப்பிலை, பெருங்காயம், ஒரு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு அப்படியே போட்டுருங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அதை கொதிச்சதுக்கப்புறமா மிளகு ஜீரக பொடியும் போட்டுட்டு நல்லா விளாவிட்டு நெய்யில் கடுகு தாளித்து கொட்டினாலே ஜோரான அள்ளி போட்ட ரசம் ரெடி. ஜஸ்ட் 10 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா கொதிச்சுடுத்துது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க, தக்காளிலாம் மசிஞ்சிருக்கு. நம்ம போட்ட துவரம் பருப்பெல்லாம் பாருங்க எப்படி பெருசாக இருக்குது தெரியுது அவங்களுக்கு. நீங்கள் கையால் எடுத்து இப்படி நெசிக்கினீங்கன்னா நெசிக்கிடுவாங்க. இந்த அளவுக்கு இதானா போதும் இந்த அள்ளி போட்ட ரசத்தில்.
மிளகு ஜீரக பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். ஏன்னா எங்கள் ஆத்து குழந்தைகள்லாம் ரொம்ப காரமாக சாப்பிட மாட்டா. உங்களுக்கு நல்லா காரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் 2 ஸ்பூன் கிட்ட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கொதிச்சதும் தண்ணி விட்டு விடாவிடலாம். எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ விடாவிக்கலாம். கொத்தமல்லி போடலாம். நல்லா நுரைச்சி வரட்டும். இறக்கி வச்சுட்டு தாளிச்சோன்னா இது ரெடி. இந்த மாதிரி நுரைச்சி வருது ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு மிளகா வத்தல், சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. ஸோ ஜோரான அள்ளி போட்ட ரசமும் ரெடி ஆகிடுது. அடுத்தாப்பில் இன்றைக்கி பண்ண வேண்டிய டிஃபனை பார்த்தோன்னா முடிஞ்சுது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஒரே ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டோ, 2 பச்சை மிளகா, ஒரு வத்த மிளகா எடுத்துட்டுருக்கேன். 2-3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன். நிறைய பேருக்கு வந்து உப்புமா அப்படின்னாலே ஓடி போய்டுவா. பட் இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணி காமிங்கோ, எப்படி நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவா எல்லோரும். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, பச்சை மிளகாய் இஞ்சி போட்டுறேன், கருவேப்பிலை, ரவையும் இதில் சேர்த்துடலாம். எண்ணெயில் போடாதீங்க. பட் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போடுங்க. இது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். உப்புமாக்கு தேவையான உப்பு, அப்புறம் நல்லா ஒரு 1 டீஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எந்த கப்பால் ரவை எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பால் 3 கப் தண்ணி, 1 கப் பால். ஸோ இது 1 கப் பால் முதல்ல விட்டுறேன், 3 கப் தண்ணி விட்டுறேன். இது ரொம்ப குழச்சலாக வராதா மாமி அப்படின்னு கேட்டேன்னா, கொஞ்சம் குழச்சலாக இருந்தால் முதல்ல இனிஷியலி குழச்சலாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் ரொம்ப ரொம்ப நன்னாயிடும். அட் த சேம் டைம் இது வந்து ரொம்ப மாய்ஸ்சரோடு இருக்கும், காஞ்சி போகாது. ரொம்ப ஆறுனப்புறம் உப்புமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சி போய்டும் இல்லையா? அப்படி இல்லாமல் இது பால் விட்டு பண்ணுறதுனால மாய்ஸ்சரோடு இருக்கும். நம்ம வந்து பால் அதனால தான் இதில் தனியாக விட்டுருக்கோம். இதுலேயே உப்பு சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த உப்புமாவோட இதுவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, எனக்கு கேட்டேன்னா ஒன்றுமே வேண்டாம், அதுலேயே எல்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணா எலுமிச்சங்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், ஏதாவது ஆற்றுல என்ன ஊறுகாய் இருக்கோ அதை தொட்டுன்னு சாப்பிட்டேன்னா கூட பலகாரத்துக்கு ஓவர். பட் இது வந்து நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் இந்த உப்புமா. ஒரு தடவை இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு நிச்சயமாக சொல்லுங்க. எல்லோரும் உப்புமான்னு சொல்லி ஓடுறவாள்லாம் கூட இந்த மாதிரி உப்புமா கண்டிப்பாக சாப்பிடுவா எனக்கு தெரிஞ்சு. ஸோ பால்லையே தான் டிரெக்டாக நம்ம உப்பை போட்டு கொதிக்க வைக்கல, ரவையில் தான் இருக்குது. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் அதை போட்டு நம்ம கலர போகிறோம். அதனால் எதுவுமே ஆகாது, பயப்படவே வேண்டாம். முன்னாடி கூட நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு தேடி எடுக்க முடியலன்னா இது உங்களுக்கு காம்போ இதில் வந்துடுத்து. ஸோ இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்,
குவிக்காகவும் ஆகும். ஆனால் திருப்பி இதுக்கு பேர் ஒரு உப்புமா. அந்த உப்புமாங்கிறச்சே தான் எல்லாருக்கும் அடிவாகும். எங்காத்துலேயே நான் சொல்லியிருக்கிறேன் தான், என் பொண்ணெல்லாம் அப்படின்னு ஆரம்பித்தாலே நான் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் வேறு எங்கேயா பார்த்துக்கிறேன், வெளியில் சாப்பிட்றேன்னுடுவோம். அந்த மாதிரி கதை தான். உப்பாகிறதுலாம் இவாளுக்குலாம் அவ்வளோ வெளிச்சு சாப்பிடவே மாட்டான். எனக்கு மட்டும்தான் பிடிக்கும். நான் எனக்கு மட்டும் எப்போயாவது இது மாதிரி கலரி வச்சுன்னு சாப்பிடுவேன் உப்புமாவை. கொதிக்கிறது வழக்கம் போல் நான் சொல்கிற மாதிரி அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு ரவையை போடுங்க. இப்போ அடுப்பை பெருசு பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியான அப்புறம் மூடிக்கலாம். இது இந்த மாதிரி ஸ்டேஜில் தட்டை போட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஹையில் வச்சுருங்க. போகிறோம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இதை எடுத்து பார்த்தேன்னா அப்படியே கரெக்டாக குக் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரசம்லாம் பண்ணிவிட்டு உடனே மூடிடுங்க. அப்போ தான் அதோட அந்த எசன்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு இதாக இருக்கும். ரசம் எப்பயும் திறந்தே வைக்காதீங்க. பண்ணிவிட்டு தாளித்து விட்டேன்னா உடனே கையோடு மூடி போட்டேன்னா தான் அது ஒரு நல்ல வாசனையோடு இருக்கும். ஸோ உப்புமா இன்னும் 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். பார்க்கலாம். ஸோ உப்புமா பார்த்தீங்கன்னா சோறாக ரெடி ஆகிடுது. இப்படி ஒரு மாய்ஸ்சரோடு இருக்குது பார்த்தீங்களா, தெரியுமா? பாலோட இது பண்ணினதுனால இவ்வளோ டேஸ்டியாக ஒரு மாய்ஸ்சரோடு இருக்குது. இதில் வந்து நீங்கள் எண்ணெய் வந்து 3 ஸ்பூன் விட்டுருந்தேன்னு சொன்ன விதையில அது வேணால் 1 ஸ்பூன் குறைச்சி நான் தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணினேன்னா கூட இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் சௌகரியம் அது. ஸோ உப்புமா பலகாரத்துக்கானதும் ரெடி ஆகிடுது. ஸோ இன்னையோட எபிசோட் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பேன். உங்களுக்கு இது எல்லாமே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.